ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இங்கே எக்ஸசிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி, அங்கே இன்டிஃபரண்ட் ஹாஸ்டிலிட்டி. அவன் சாப்பாடு போடலை, இடம் கொடுக்கலன்னா கூட ஒரு வயதானவர் இடம் கொடுத்தப்ப ஊரே கூட்டி வந்து வெளியே வா, உன்னோட நான் உறவு கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எதிர்ப்பு உணர்வை காட்டுகிறது. அதான் வந்து இந்த ஒரு அழகான ஆசிரியர் வந்து ஒரு இரு முரண்களையும் ஒன்றாய் வைத்து கதையை அழகாக நகர்த்துறார். இங்கே எக்ஸசிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி, அங்கே இன்டிஃபரண்ட் ஹாஸ்டிலிட்டி, எதிர்ப்பும் மறுப்பும் அங்கே வந்து அந்த இடத்துல அங்கே இருக்குது. இங்கே அந்த காட்சி இது ஹாஸ்பிட்டாலிட்டிலேருந்து இன்டிஃபரன்ஸுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வந்து அழகான ஒரு கருத்து. அதே போல் நான் சொன்னேன், அந்த லேவியனை வந்து 11ஆம் அதிகாரத்தில் தந்தை என்றும் குரு என்றும் அழைக்கிறார். இந்த இடத்துல மகனை வந்து மருமகன் வந்து மகனேன்னு அழைப்பதன் மூலமாக இந்த மாமனார் தந்தையை போல செயலாற்றுகிறார். அதே போலவே அந்த பெரியவர் வந்து அந்த லேவியனை தன் இல்லத்திற்குள்ளாக தங்க வைக்கிறார்ல, அப்பயும் ஒரு தகப்பனை போன்ற ஒரு பாசத்தை இங்கே காட்டுகிறார். அந்த பாசம், அந்த நேசம் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் இன்னொரு கருத்து, இப்போ ஆண்களை பற்றி செய்தியில் சொன்னேன், பெண்களை பற்றி சொல்லலை அப்படின்னாக்க சண்டைக்கு வந்துடுவாங்க, அதையும் சொல்லிடுவோம். இப்போ வந்து இங்கே இந்த கதாபாத்திரத்தில் வருகிற ஒரு அழகான பெண் வந்து லேவியருடைய மனைவி. அந்த மனைவியை வந்து ஆங்கிலத்தில் கொங்குபின் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். எபிரேய மொழியில் இஷா என்று சொல்கிறார்கள். இஷா என்றால் பெண், மனைவி, தலைவி என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். அதே சமயத்தில் வந்து இந்த இடத்துல கொங்குபின், அதாவது வைப்பாட்டி என்று சொல்லலாம், அல்லது மறுமனைவி என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மறுமனைவி என்று சொல்கிறார்கள். அதற்கான சரியான வார்த்தையை தேடி பிடிக்க முடியாமல் நான் தடுமாறுகிறேன். அது தான் உண்மை. இதில் வந்து 2 காரியங்கள் சொல்கிறோம். லெவைட்ஸ் கொங்குபின் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகிற இந்த லேவியனுடைய மனைவியை பற்றிய அதே வார்த்தையை நீதித்தலைவர்கள் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சந்திக்கிறோம். நீதித்தலைவர்கள் 8:31 வாசிப்போமே. செக்கேமில் இருந்த அவருடைய வைப்பாட்டி அவருக்கு ஓர் ஆண்மகனை பெற்றெடுத்தால் அவர் அவனுக்கு அபிமெலக்கு என்று பெயரிட்டார். வைப்பாட்டின்னு வார்த்தை பயன்படுத்துகிறாங்களா? இந்த 19ஆம் இந்த வார்த்தையை பயன்படுத்தலை, மறுமனைவின்னு பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு பிட்டான செய்தி சொல்கிறேன். மொழிபெயர்ப்பு செஞ்சவங்க, தமிழ் மொழிபெயர்ப்பு செஞ்சவங்க அந்த வார்த்தைக்கு அந்த இடத்துலையும் இந்த வார்த்தை இந்த இடத்துலையும் வெவ்வேறு வார்த்தையில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கிறோம். மொழிபெயர்ப்பில் அது ஒருவேளை 2 பேர் செஞ்சாங்களோ அதுவும் தெரியல. அது வந்து புறம்பான செய்தி. ஓகே, இப்போ இந்த பெண் வந்து மறுமனைவி என்று குறிப்பிடப்படுகிறார். மறுமனைவி ஆங்கிலத்தில் வந்து எல்லா இடங்களிலும் கொங்குபின் என்று வைப்பாட்டி என்ற பொருள் தருகிற வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறார்கள். தமிழில் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, நம் மொழிமேற்றம் அதனோட காரணமாக. இப்போ வந்து செகண்ட் கிளாஸ் ஒய்ஃபா மறுமனைவினா இப்போ முதல் மனைவி இருந்தாங்களா, அவங்க இல்லையா, ஒரு கேள்வி இருக்குது. மறுமனைவி இவ்வளோ அக்கறையா, இதெல்லாம் கேள்விகள், வரலாற்று கேட்குற கேள்விகள். அது நமக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் வந்து இந்த பெண்ணை பற்றி பேசும்போது எபிரேய மொழியில் ஹன்னாரா என்று சொல்றாள். நார் என்றால் இளைஞன், நாரா என்றால் இளம்பெண், ஹன்னாரா த யங் உமன் என்கின்ற அந்த எபிரேய சொல்ல பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவளிடம் நயந்து பேசி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து வர, அவளை அப்படின்னு தமிழில் போட்டிருக்காங்க. ஆனால் எபிரேய மொழியில் ஹன்னாரா என்று பயன்படுத்துகிறாங்க. 4ஆம் வசனத்தை வாசிப்போமே. அப்பெண்ணின் தந்தையான எபிரேய மொழியில் ஹன்னாரா, இளம்பெண் என்ற வார்த்தை வருகிறது. 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. 4ஆம் நாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்தார்கள். அவர் புறப்படுகையில் பெண்ணின் தந்தை ஹன்னாரா. அதே போல 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம் இதே வார்த்தை திரும்ப பயன்படுத்துகிறார் ஆசிரியர். இளம்பெண். அதென்றால் ஒரு இளஞ்சோடிகள். அந்த கணவனுக்கு பாசம், பற்றுறுதி, நேசம் இருக்குது. அதனால தேடி போறாரு. அவங்க மாமனாரும் அவர் ரொம்ப மரியாதையாக நடத்துறாரு. திரும்பி கூட்டிட்டு வர்றாரு. பாசத்தோடு நல்ல வாழ்க்கை வாழலாம் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாரு. அழகான ஒரு காட்சி.
இதில் வந்து ஒரு ஒரு ஆசிரியர் வந்து ஒரு உள்ளீடை வைக்கிறார், ஒரு குறியீட்டு செய்தியை சொல்கிறாரு. இஸ்ராயல் கூட வேசித்தனவாதத்துக்கு உள்பட்டவள் என்று ஏசியா புத்தகத்தில் அடிக்கடி உருவமாக சொல்லப்படுது. பணங்கிட்டு போகிறான், யாவை வந்து டிவோர்ஸ் பண்ணணும், ஆனால் அவளே வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி. எரேமியா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை வார்த்தையில் கூட இந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். இப்போ பணங்கி போட்ட பொண்ணை யார் கூட்டிகிட்டு வரா? அவருடைய கணவன் லேவியர் போய் கூட்டிகிட்டு வர்றாரு. ஸ்பிரிச்சுவல் லீடர், ரெஸ்பான்சிபிள் லீடர் கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த இடத்துல இந்த புணங்கிக்கிட்டு இருக்கிற இஸ்ராயலை இறைவன் தேடி போகிறார், வலிந்து கூட்டி கொண்டு வருகிறார் என்ற ஒரு காட்சியை நம்ம மனக்கண்பாக பின்னணியில் ஆசிரியர் வைக்க ஆசைப்படுகிறார் என்றும் ஒரு சில ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது வந்து இப்போ வந்து புணங்கிட்டு போனது வந்து தண்டிப்பினாலோ கண்டிப்பினாலோ அல்லது கணவன் கண்டுபிடித்தவன் என்ற ஆதகத்தினாலோ கூட இருக்கலாம். அது என்னவாக இருந்தாலும் பாசமுள்ள கணவன் நேசமுள்ள மனைவியை தேடி போகிறார். பாசம் நேசம் கொண்ட மாமனார் அவளை உபசரிக்கிறார். அங்கிருந்து திரும்பி வராங்க. இந்த காட்சி வந்து ஒரு பொது முன்னுரையாக அமைகிறது. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரேல் மக்களுக்கு அரசன் இல்லாத அந்நாள்களில் லேவியர் ஒருவர் எப்ராயிம் மலை நாட்டின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார். யூதா நாட்டு பெத்லகேமை சார்ந்த ஒரு பெண்ணை மறுமனைவியாக கொண்டிருந்தார். ஓகே, இது முதல் வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். 19ஆம் வசனம் 103 வசனங்களின் முதல் வசனமாக அமைகிறது. நுழைவாயிலாக முகப்பாக அமைகிறது. 19:1 எப்படி ஆரம்பிக்குது? வந்து இஸ்ராயலில் அந்நாட்டில் அரசன் இல்லை என்கிற ஒரு செய்தியை குறிப்பிடுது. நான் ஏற்கனவே இந்த வார்த்தையை சொன்னேன். மெல்லக் என்கின்ற இந்த எபிரேய சொல் அரசனை குறித்து காட்டுகிறது. இந்த இடத்துல அரசனை பற்றி ஒரு செய்தியே இல்லை, ஆனாலும் அந்த அரசன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த எண்ணமே இல்லாத காலகட்டத்தில் அந்த அரசனுடைய வார்த்தை பயன்படுத்தக்கூடிய காரணம் என்ன என்றால், இந்த புத்தகம் அரசாட்சி வீழ்ந்த பிறகு எழுதப்பட்ட புத்தகம் என்பதை ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். மீண்டும் அந்த கருத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது ஒரு காட்சி. இரண்டாவது லேவியர் ஒருவர். அந்த லேவியர் எப்படிப்பட்டவர்? சமய சடங்கு வழிபாட்டு முறையின் தலைவர் இல்லைங்களா? இப்போ ஸ்பிரிச்சுவல் லீடர், ஒரு மேன் ஆஃப் டிக்னிட்டி, மேன் ஆஃப் அத்தாரிட்டி. சடங்குனா அவர் தான் அத்தாரிட்டி, மேன் ஆஃப் டிக்னிட்டினா அவர் வந்து ஒரு தலைவராக அவர் சொல்லுகிற வழிமுறைகள் நெறிமுறைகள் வழிபாட்டு தலைகளை கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், குட்சன் என்கின்ற ஆசிரியர் சொல்லும்போது இந்த லேவியருக்கு பெயர் இல்லை. 103 வசனங்களின் முதல் கதாநாயகனாக வருகிற இந்த லேவியன் பின்னால் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற ஒரு லேவியன் பெயரில்லாத மனிதராக அறிமுகம் செய்யப்படுகிறார். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க குட்சன் சொன்னதை நான் மறுபடியும் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த கதையை வந்து அப்படியே விட்டுடாமல் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார். கதையை வந்து அக்கு வேற ஆணி வேற பிரித்து போட்டு உள்ள என்ன இருக்குது அதை கண்டுபிடிங்க. ஒருவேளை நான் பேரை சொன்னால் உங்கள் அட்டென்ஷன் பேர் பக்கம் போயிடும். பேரை சொல்ல வேண்டாம். பேர் இல்லாமல் கதாபாத்திரம் சொல்கிறதுனால உங்கள் அட்டென்ஷன் வந்து ஆளுங்க மேலே இருக்கக்கூடாது, கருத்து மேலே இருக்கணும் என்கின்ற அழகான ஒரு கருத்தை ஆசிரியர் உள்வாங்க சொல்லி நம்ம அழைக்கிறார். அதான் லேவியர் ஒருவர் இருந்தார், பேர் கிடையாது. ஜாகிரபியல் டீட்டெயில்ஸ் இருக்குது. எப்ராயிம் இருக்குது, பெத்லஹேம் இருக்குது, மலைநாடு இருக்குது. அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறவர் பேரை சொல்லக்கூடாதா? சொல்லலை. ஏன்னா பர்பஸ் இருக்குது. சில சமயத்தில் நல்ல டைரக்டருங்க ஒரு தரமான கதையை வச்சுருப்பாங்க. அந்த கதையை பெரிய சூப்பர் டூப்பர் ஹீரோ போட்டு எடுத்தால் அவங்களுக்கு ஏற்ப அந்த கதை மாறும், அல்லது அந்த கதையினுடைய முக்கியத்துவம் குறையின்றதுனால சாதாரண இயல்பான நடிகர்களை, நல்ல நடிகர்களை வச்சு படத்தை எடுப்பாங்க. அது எதுக்காகனா கதை பேசட்டும், கதையினுடைய தரம் பேசட்டும், செய்தி மக்களை சேரட்டும் என்கின்ற ஒரு நீதியை வச்சிருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஆசிரியர் வந்து கதாபாத்திரங்களுக்கு பெயரிடாமல் கதாபாத்திரனுடைய தன்மையை உள்வாங்க நம்ம அழைக்கிறார். பெயரில்லாத ஒரு லேவியர், ஸ்பிரிச்சுவல் தலைவர், அவர் வந்து தன் மனைவி அழைத்து வர புறப்பட்டு போகிறார். கதை ஆரம்பமாகிறது. ரோட் ரேஜ் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ வந்து பார்க்கும்போது எப்ராயிம் மலைநாட்டின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார். இப்போ வந்து ஜூடா அண்ட் பெஞ்சமின், அதுக்கப்புறம் 10 கோத்திரங்கள், வடநாடு தென்னாடு என்று பிரியும் பொழுது இதுதான் வரையறைகளாக அமைகிறது. பெத்லஹேமை பற்றி நாம் குறிப்பிடும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், லஹெம் என்றால் எபிரேய மொழியிலே உணவு, அப்பம் என்ற அர்த்தம், ஃபுட் அல்லது பிரெட் என்ற அர்த்தம். நிறைய கோதுமை விளையும், பசுமையான பள்ளத்தாக்கு, அழகான மலைப்பாங்கான ஒரு இடம். அதனால வந்து பெத்லஹேம், ஹவுஸ் ஆஃப் பிரெட் என்று சொல்லி அந்த இடத்த குறிப்பிடுறாங்க. பெத்லஹேம் பின் நாட்களில் இந்த பெஞ்சமின் யூதா கோத்திரத்துக்கு இடையே ஒரு பெரிய பூசல் வரும். ஏன்னா பெஞ்சமின் கோத்திரத்துலேருந்து சவுல் வருவார், யூதா கோத்திரத்துலேருந்து தாவீது வருவார்.
யூதாவின் சிங்கம் தாவீது, பெஞ்சமினுடைய வல்லமையான தலைவன் தப புதல்வன் முதன்மை புதல்வன் சவுல். இந்த சவுல் வந்து அரசனான பிற்பாடு சவுலுடைய மகனாகி ஜோனத்தன் அரசனாகாம யூதா கோத்திரத்திலிருந்து தாவீது வராரு. அப்ப அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புகைச்சலையும் பூசலையும் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அழகான ஒரு செய்தி உருவாக்க ஆசிரியர் ஆரம்பிக்கிறார். அதனால தான் வந்து பெத்லகேம் உள்ள இருக்கிறார். அது அதே மாதிரி வந்து இந்த வசனத்துல கொஞ்சம் தள்ளிப்பி வந்தோம்னாக்க பாருங்களேன், 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். அம்மனிதர் இரவு தங்க விரும்பவில்லை, எனவே அவர் சேணமிட்ட 2 கழுதைகளுடன் தன் மறுமனைவியுடனும் புறப்பட்டு எருசலேம் என்ற எபூசுக்கு அருகே வந்தார். வாசிங்களேன். அவர்கள் எபூசை நெருங்கிய பொழுது அந்தி மாலை ஆகிவிட்டது. வேலையால் தம் தலைவரிடம், நாம் எபூசுக்கு சென்று அங்கே இரவை கழிப்போம் என்றான். அவன் தலைவர் அவரிடம், நாம் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்றினத்தார் நகர்பக்கம் செல்லாமல் கிபையாவுக்கு கடந்து செல்வோம் என்றார். அவர்கள் தம் வேலையாரிடம், கிபையா அல்லது ராமாவுக்கு சென்று அவற்றுள் ஏதாவது ஒரு இடத்தில் இரவை கழிப்போம் என்றார். அவ்வாறே அவர்கள் சென்று பென்யமீனை சார்ந்த கிபையாவை அடைந்த பொழுது கதிரவன் மறைந்தான். நல்லா இருக்குதுங்க. இந்த பெத்லகேம் வந்து எருசலேம்லேருந்து 9 கிலோமீட்டர் தான், 9 கிலோமீட்டர் தொலைவு. அதுக்கு தாண்டி 3 மைல் அந்த என்ன தெக்கோவா, ஆமோஸ் வந்த இடம். ரொம்ப அழகான ஒரு இறைவாக்கினர்கள், அரசர்கள் முக்கியமாக வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு இடம். அது வந்து ஜெப்பனிய புத்தகத்தில் வந்து யூதா நாட்டு எஃப்ராயிமின் யூதா நாட்டு சிறிதே அல்ல, அந்த ஒரு இறைவாக்கு இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் 2வது வாசகம் வாசிப்பாங்க, முதல் வாசகம் வாசிப்பாங்க. அது அந்த பெத்லகேமை குறிப்பிட்டு காட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, இந்த பெத்லகேம் வந்து இந்த இடத்துல ஆசிரியர் ஆரம்பிக்கிறார். இந்த பெத்லகேம்லேருந்து 9 கிலோமீட்டர் அல்லது 5 மைல்களை தள்ளி இருக்கிற ஜெபுசேயர்களுடைய எருசலேம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. ஜெருசலேம் வந்து அது வரைக்கும் வந்து கனானிய நகரமாகத்தான் இருக்கிறது, கனானிய நகரமாக இருக்குது. அந்த எருசலேமுக்கு ஜெபுசேயர்களுடைய நகரம், ஜெபூசு என்று பெயர்கிறார்கள். பழைய பேர் வந்து ஜெபுசேயர்கள் அங்கே தங்கியிருக்கிறாங்க. தாவீதை வெற்றி கொண்ட பிறகுதான் அந்த எருசலேம் சிட்டி ஆஃப் டேவிட்டா மாறுது. அப்போ வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா நைட் ஆகிடுச்சு, நம்ம ஜெருசலேமில் ஜெபூஸில் போய் தங்கிக்குமா, ஒரு சாப்பாடு, ஒரு நைட்டு ஒரு தங்க, அவ்வளோதானே தேவை, போகலாம் அப்படிங்கிறார். அப்போ லேவியன் சொல்கிறான், எபூசு நகரம் யார், அவங்க அந்நியர்கள், நம்ம 10-12 கோத்திரத்தை சேர்ந்தவங்களா இல்லை, கடவுளின் மக்களா இல்லை, அங்கேயா நம்ம போகணும், அந்நிய நாட்டுக்கு போனால் நம்ம சொந்த ஊருக்காரங்களுக்கு போவோம். பெஞ்சமின் ஊருக்கு இது பக்கத்தில், அங்கே கிபியா இருக்குது, அங்கே போய் தங்குவோம். நம்ம ஊர், நம்ம ஜனம், நம்ம மக்கள், உணவு விருந்தோம்பல் இறையா பிரசன்னம் நல்லா இருக்குமா, அங்கே போகலாமாங்கிற வராங்க, வந்து தங்குறாங்க. என்னாச்சு, அந்நிய இடத்துல தவிச்ச வாய்க்கு தண்ணியும் பசிச்ச வயிற்றுக்கு சோறும் கொடுக்குறவங்க சாமின்ற மாதிரி இல்லைங்களா, நம்ம பழமொழி சொல்கிறது. அப்போ ஜெபூஸுக்கு போனால் கட்டாயம் கிடச்சிருக்கும். அவன் என்ன சொல்கிறான், நம்ம ஊரில் போய் சாப்பிடுவோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம தங்குற இடம், நம்ம மக்கள், நம்ம இனம், நம்முடைய ஆண்டவரின் கோத்திரங்கள் ஒன்றாக இருக்கட்டும்னு அவன் நினச்சது தான் தப்பு. அதான் நம்ம அந்த முன்னுரையில் சொல்லும்போது சொன்னேன், இஸ்ராயல் மக்கள் உடன்படிக்கையை தாங்கி ஆண்டவருமாக அழுது ஆண்டவரின் திருவுளத்தை தேர்ந்து போர்க்கூலம் போன்று ஒரு பெரிய எதிரியை சந்திக்க போகிறாங்க. இங்கே எதிரி எங்கே இருக்குது, நீதித்தோட அத்தனை புத்தகத்திலும் எதிரியை சந்திக்க போனார்கள். அது அமலேக்கியராக இருக்கலாம், அல்லது வந்து ஜெபூசியர்களாக இருக்கலாம், அம்மோனியர்களாக இருக்கலாம், அல்லது வந்து பிலிஸ்தியர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து எதிரி வந்து வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறாப்படி யாரு, 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாக பெஞ்சமினின் கோத்திரம் ஒரு எதிரியின் கோத்திரமாக மாறுகிறது. அதுக்கு முத்தாய்ப்பா முதல் புள்ளியா இந்த இரவு தங்கள் நடைபெறுகிறது. அப்ப நான் சொன்னேன் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எஃப்ராயிம் மலைநாட்டிலேருந்து பெத்லகேமுக்கு, இங்கே பெத்லகேம்லேருந்து எஃப்ராயிம் மலைநாட்டுக்கு அந்த ரிவர்சல் ஜர்னி போகுது. அதான் முதல் காரியம். அந்த நிலவியல் செய்திகள் நான் தங்கியிருந்தேன். அங்கே வந்து யூதா நாட்டு பெத்லகேமை சார்ந்த ஒரு பெண்ணை மறுமனைவியாக கொண்டிருந்தார். அந்த மறுமனைவிக்கு தான் நான் ஏற்கனவே விளக்க சொன்னேன். இஷா என்ற எபிரேய சொல்லை பயன்படுத்துகிறாங்க. அது மனைவி என்று சொல்லலாம், தலைவி என்று சொல்லலாம், அல்லது வந்து இந்த இடத்துல வந்து நீதித்தொழில்கள் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இதே வார்த்தையை பயன்படுத்தி அதற்கு வைப்பாட்டி என்று மொழிபெயர்க்கிறார்கள். அது வந்து ஒரு மங்கள வழக்காக கூறி மறுமனைவி என்று இந்த இடத்துல மொழிபெயர்ப்பு செய்திருக்கலாம் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. அவள் அவருக்கு எதிராக வேசித்தனம் செய்துவிட்டு அவரிடமிருந்து பிரிந்து யூதா நாட்டு பெத்லகேமில் உள்ள தன் தந்தையின் வீட்டுக்கு சென்றாள். இப்போ வந்து மோய்சன் சட்டப்படி விபச்சாரம் ஒருத்தர் செஞ்சாக்க கணவன் மனமுறிவு கொடுக்கணும் அல்லது கல்லார் எரிஞ்சு கொள்ளணும். ஆனால் கணவன் அன்பான கணவன், ரொம்ப அழகான காட்சி பாருங்க. விபச்சாரம் செய்தால் கல்லால் எறிந்து கொள்ளலாம் அல்லது மனமுறிவு கொடுக்கலாம், தண்டனைக்கு உள்ளாக்கலாம், அவமானத்துக்கு உள்ளாக்கலாம்.
ஆனால் இந்த இடத்துல எதுவுமே நடக்கலை. லேவி வந்து ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப டீசெண்டாக இருக்கிற அப்படி இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. மாட்டிக்கிட்டோமே, கைங்களமாக மாட்டிக்கிட்டோமே, பொண்ணு கோச்சிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. லேவியர் விட்டுருக்கலாம்ல, சரி விட்டு தொலைஞ்சது. அப்படி இல்லை, என் மனைவி தவறிடைத்தால் ஏற்றுக்கொள்வேன், திரும்ப அழைத்து வருவேன், மீண்டும் வாழ்வோம், மீண்டும் வசந்தம் வரும் என்கிற ஒரு நல்ல எண்ணம், நல்ல மனிதன், ஒரு மனித நேயமிக்க ஒரு மனிதனாக அவன் பயணம் புறப்படுகிறான். அதுதான் வந்து அந்த லேவியனுடைய அழகான கேரக்டரைசேஷன். ரொம்ப அழகாக போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ ஜென்டிலாக, எவ்வளோ ஒரு ஹானஸ்டாக, எவ்வளோ ஒரு பாசமான, ஒரு கேரிங்கான, ஒரு நேசம் மிகுந்த ஒரு கணவன், தவறே செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிமை பெற்றிருக்கிற ஒரு நல்ல கணவன் என்று ஒரு கதை ஆரம்பமாகுது. அடுத்த வசனத்தை வாசிப்போமே. அங்கு 4 மாதம் தங்கியிருந்தால் அவளிடம் நயந்து பேசி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து வர அவள் கணவன் அவளை நோக்கி புறப்பட்டு சென்றார். அவர் தம்முடன் தம் வேலையாள்களையும் 2 கழுதைகளையும் கூட்டிக் கொண்டு சென்று அவள் தந்தையின் வீட்டை வந்தடைந்தார். அவரை கண்டதும் பெண்ணின் தந்தை மகிழ்வுடன் வரவேற்றார். நல்ல வசனம், அருமையான வசனம். ஒரு அழகான ஒரு குடும்ப சூழல். அது இந்த நிகழ்ச்சி அவங்க சொல்கிறக்குள்ள சொல்லுவாங்க, இந்த கதை குடும்பம், குழுமம், சமூகம், நாடு, கூட்டமைப்புன்னு அப்படி நகர்ந்துக்கிட்டு போகுது. இப்போ இந்த குடும்ப உணர்வுகள் அழகாக வந்து சொல்கிறாங்க. ஒரு சில தமிழ் திரையுலக டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய வன்மையான கதையில் கூட ஒரு மென்மையான குடும்ப சூழல் ஆரம்பிப்பாங்க. ஒரு அழகான இயற்கை சூழல், ஒரு அழகான அன்பு ததும்புன்ற குடும்பம், ஒரு பாசமுள்ள நேசமுள்ள குழந்தைகள், இந்த ஒரு உணர்வில் ஆரம்பித்து அந்த கதை அப்படியே புறப்பட்டு போகும். இந்த குடும்பத்துக்கு நிகழ்வு என்ன, அதுக்கு எதிர்நிலைகள் என்ன, எப்படிலாம் அந்த கதை கடந்து போகும். அதை போல் ஆசிரியர் அழகான ஒரு நேர்த்தியான உணர்வுபூர்வமான குடும்ப சூழலில் ஒரு குடும்ப உறவுகளின் மத்தியில் இந்த கதையை ஆரம்பித்து அந்த கணவன் தன்னுடைய மனைவியை தேடி போகிறார். எப்ராயிம் மலைநாட்டிலிருந்து பெத்லஹேமுக்கு கடந்து போகிறார். அப்போ போகும்போது அவங்க மாமனாரும் எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்கள். பொண்ணு புணங்கிட்டு வந்துருச்சு, 4 மாதம் வீட்டில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார். போகணும் சொல்ல முடியல, ஏன் வந்தன்னு கேட்க முடியல, ஏதாவது நடக்குமான்னு எதிர்பார்த்துருக்கிறார். அதனால தான் மருமகன் வந்த உடனே மணமகிழ்வோடு வரவேற்கிறார். இப்போ தந்தையினுடைய தவிப்பான உள்ளம், மகளுடைய நல்வாழ்வுக்காக ஏங்கியிருக்கிற ஒரு உன்னதமான உள்ளம். இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம மருமகனை நல்லா கவனிச்சோம்னா நம்ம மருமகன் நம்ம மகளை நல்லா கவனிச்சுக்குவார். ஒரு சைக்கிளிக்கை வந்து அழகாக அப்பா ஆரம்பிச்சிருக்கிறார். ஒரு நல்ல பாசமுள்ள மாமனார். அவர் வந்து மகனே என்கின்ற ஒரு தன்மையோடு அவர் வழிநடத்துகிறார். அதான் அந்த காட்சி அழகாக சொல்லுது. அவளிடம் நயந்து பேசி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து வர அவள் கணவன் அவளை நோக்கி புறப்பட்டு சென்றார். அதோட வந்து போகும்போது பாருங்கள், 2 வேலைக்காரங்க 2 பேரையும் 2 கழுதையும் கூட்டிகிட்டு போகிறார். அவருடைய நம்பிக்கை அவ்வளோ நல்லமான நம்பிக்கைன்னா, போகும்போது ஒத்தாலாம் போகிறோம், வரும்போது ரெட்டாலாம் வருவோம், அவளுக்கும் ஒரு கழுதை கூப்பிட்டு போவோம், உட்காந்து கூட்டிகிட்டு வரலாமே. ஒரு அழகான ஒரு முன்மதி, ஒரு பாசம், ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு அழகான கணவன், ரொம்ப அழகான கணவன் அருமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த காட்சி அந்த தந்தையின் வீட்டை அடைந்த தந்தை அவரை கண்டதும் பெண்ணின் தந்தை மகிழ்வுடன் வரவேற்றார். அதான் நான் சொன்னேன், இந்த கதைகள் அதே மாதிரி விவிலியத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே விருந்தோம்பல் என்பது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அந்த விருந்தோம்பலின் வழியாக பல செய்திகளை விவிலியம் வந்து வாழ்வுக்கும் மீட்புக்கும் நமக்கு வழியாக கொடுக்குது. அது இயேசுவின் வாழ்வாக இருக்கட்டும், அல்லது வந்து பழைய ஏற்பாட்டினுடைய எஸ்தர், ஜூதித்து, அப்புறம் தோபித்து, அப்புறம் நிறைய கதாபாத்திரங்கள் வந்து விருந்தோம்பலில் விஞ்சி நின்ற விருந்தோம்பல் தான். அது அப்ரஹாம் சாராவாக இருக்கட்டும், 3 வானத்துகளாகட்டும் விருந்தோம்பல் தான். அதே போல் வந்து இந்த இடத்துல இந்த காட்சி விருந்தோம்பல் தான். அதே போல் எஸ்தருடைய கதையில் ஆமான், அதே மாதிரி மொர்தெகாய் அல்லது அரசன், இவளை உள்ளடக்கிய ஒரு அழகான விருந்தோம்பல் காட்சியில் கிளைமாக்ஸே வருது. யூதித்து ஒர்லாஃபென்ஸ் என்கின்ற அந்த கதையில் வந்து அழகான விருந்தோம்பல் காலையில் தான் வந்து தலைவேட்டப்பட்டு எதிராளி மடிகிறான், நாடு மீட்பு பெறுகிறது. விருந்தோம்பல் காட்சியில் வருகிறது. இந்த விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து அழகான ஒரு தலைப்பு, அருமையான ஒரு ஆராய்ச்சி நூல்கள் எழுதக்கூடிய வளமையான ஒரு தலைப்பை இந்த பகுதி பெற்றிருக்குது. அதில் வந்து ஒரு நல்ல அழகான விருந்தோம்பல் மிக்க ஒரு மாமனார், விருந்தோம்பலுக்காக தன்னை கையளிக்கிற ஒரு நல்ல மருமகன். அதில் அந்த காட்சி பாருங்க. அதில் சிறப்பு கருத்து தான் அந்த இறுதியில் நான் சொல்கிறேன். அவர்கள் மனமகிழ்ந்திருந்த பொழுது இதோ அந்நகரின் இழிமனிதர் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டினர். அவ்வீட்டின் உரிமையாளரான முதியவரிடம், உன் வீட்டுக்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்றனர். இந்த 22ஆம் வசனம் வந்து நம்மை சற்று துணுக்குற செய்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒரு விருந்தோம்பலின் உச்சக்கட்டத்தில் அவர்கள் மகிழ்ந்திருக்கும் போது நகரே கூடி வந்து இடி மனிதர்கள் ஒன்று சேர்ந்து
கதவை தட்டி கூக்குரலிட்டு கூச்சலிட்டு அந்த முதியவரை கட்டாயப்படுத்தி உன் வீட்டில் தங்கியிருக்க வந்திருக்கிற இளைஞனை மனிதரை வெளியே அனுப்பு, அவரோட உறவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை அங்கே வைக்கிறார்கள். இதில் 3 காரணங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று அந்த முதியவருடைய இடத்துல இன்று பார்க்கும்போது அந்த லேவியரும் அந்த மனைவியும் வேலைக்காரர்களும் அந்த மிருகங்களும் அவருடைய இரக்கத்திற்கும் அவருடைய பரிவுக்கும் பாத்திரவான்களாக மாறுகிறார்கள். எவ்வளோ அழகாக பேசுகிறார், உமக்கு சமாதானம் உண்டாவதாக, எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். இவர் இந்த ஊரை சார்ந்தவர் கிடையாது. தொடக்க நூல் 19ஆம் அதிகாரத்தில் லோத்துவை போல இவரும் இந்த நகரை சார்ந்தவர், சேராதவர், குடியேற்றத்திற்காக அந்த ஊரில் இருக்கிறவர். எப்ராயிம் மலைப்பகுதி சார்ந்தவர், கிபியாவிலே பெஞ்சமின் மக்கள் மத்தியிலே குடியிருக்கிறவர். அந்நியர், வேற்று ஊரினர். இதுதான் சீரனேபோனாகிய சிமியோனை போல இவரும் வேற்று ஊரணி சார்ந்தவராக இருந்து இங்கே கூடியிருக்கிறார். அவர் ஒரு வேற்று மனிதரிடம் காட்டுகிற பாசம், பரிவு, நேசம் மனித நேயத்தின் உச்சக்கட்டம். ஒரு 19ஆம் அதிகாரத்தின் நல்ல சமாரியனாக அவர் சித்தரிக்கப்படுகிறார். சரிங்களா? ரொம்ப ஒரு நல்ல காட்சி. ஏன் இவர்கிட்ட இருக்கிற இந்த பரிவும் பாசமும் அந்த கிபேயா நகரத்து பெஞ்சமின் குலத்தை சார்ந்தோட இல்லங்கக்குள்ள 2 காரணத்தை ஆசிரியர்கள் முன்வைக்கிறார்கள். ஒன்று நோ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். எப்போ நம்ம இன்டிஃபரெண்டாக நடந்துக்கும் அப்படின்னாக்க நாம் நோ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். ஒருவரை அடுத்தவர் பார்க்கும்போதும் இவர் நம்மை சார்ந்தவர், நமக்குரியவர், ஒரே விசுவாசத்தில் பங்கு பெறுகிறவர், ஒரே கிண்ணத்திலும் அப்பத்திலும் பங்கெடுக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வு இருக்கின்ற பொழுது நமக்குள்ளாக ஒரு ஈடுபாடும் பந்தபாசமும் பரிவுணர்வும் பாசநேசமும் சேரும். இந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இல்லை. 2வது சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி போச்சு. இந்த இஸ்ராயல் மக்களுடைய கூட்டமைப்பே ஒன்றா இணைந்திருக்கிறதே சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி. கஹால் அதோனாய், அசம்பிளி ஆஃப் காட், இறை சமூகத்தின் ஒட்டுமொத்த குழுமம். அதான் எல் கன்ஃபெடரேஷன். அந்த 12 குலங்களின் கூட்டவட்சி அமைப்பு முறையே அந்த சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி தான். நம்ம எல்லாரும் ஒரு இறைவனின் பிள்ளைகள், ஒரு உடன்படிக்கையின் பிள்ளைகள், ஒரு அருளின் பிள்ளைகள், ஒரு சட்டத்தின் பிள்ளைகள் என்ற உணர்விலே இத்தனை காலம் வாழ்ந்தார்கள். அந்த எண்ணம், அந்த மனப்பக்குவம், அந்த மன உறுதி, அந்த மனத்தின்மை கொஞ்சமாக அழியுது. அதனால தான் தன் சொந்த சகோதரன் வேற்று ஊரனாக இருக்கிறார், அவனை பார்த்தும் பார்க்காமல் விலகிச் செல்கிறார்கள், ஒருவனும் அழைக்கவில்லை என்று அவரே அங்கலாய்க்கூடிய ஒரு இழிநிலைக்குள்ளாக உருவாக்கப்படுகிறார்கள். அந்த காட்சியிலிருந்து அடுத்த காட்சி முதியவர் காட்டுகிற அன்பின் காட்சி. வீட்டுக்கு அழைக்கிறார், விருந்தோப்புகிறார், இதெல்லாம் பார்க்குறான். ஆனால் இது அப்படியே டோட்டலாக ரிவர்சல் பண்ணுற மாதிரி அந்த ஊரை சார்ந்தவங்க வேற்று ஊரை சார்ந்தவர்களுக்கு காட்டுகிற உணர்வினுடைய வெளிப்பாட்டை இந்த பகுதி அழகாய் பட்டவர்த்தனமாய் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. 21 26 வார்த்தைகளில் ஒழுக்கத்தின் கொந்தளிப்பும் ஒழுக்கத்தின் சீர்கேட்டையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ 2 வகையில் அவர்கள் தவறு செய்கிறார்கள். ஒன்று ஓரின சேர்க்கை.